ஆர்கிட்டோ அவரின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மனோஜ் ஜோஸ்பின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், நல்ல வேலை கிடைக்க வேண்டியும், மேலும் வினகர் ஆரோக்கிய சந்தி குடும்ப நலன்களுக்காகவும், ஆத்திபுரம் AMD சகோதரிகளின் கருத்துக்களுக்காகவும், பள்ளி கட்டிடம் நல்லபடியில் வேலை முடித்து 2025ஆம் ஆண்டில் நிறைவு பெற வேண்டியும் இத்திருப்பணி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இக்குடும்பத்தாரின் கருத்துக்கள் நிறைவேற நமது கருத்துக்களுடன் இத்திருப்பணியை நிறைவேற்றி தர வேண்டி இறைவனிடம் மன்றாடும். பாடல் 88. உலகேடும் பொழுது வாழுங்கள் குலமே, வசதமாய் நீதிகள் உலகேடும் பொழுது வாழுங்கள் குலமே, நிறைவாழ்வுடன் ஒளி வாழுங்களே. மாதவன் ஒளியில் அர்ப்பணப்பாகிடம் பாருங்களே, திருபலியில் தளத்திடம் கூறுங்களே, வசந்தமாய் நீதியை உலகிடம் பொழுது வாருங்கள் குலமே. வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலியில் வளர்ந்த மணலாய் வாடி தவித்தில் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலியில் மாபெரும் தவமாய் வானுடன் நேசம் மனங்களிலும் மகிழ்ந்திடும் பலியில் மாபெரும் தவமாய் வானுடன் நேசம் மனங்களிலும் மகிழ்ந்திடும் பலியில் ஒவ்வொரு இறைவனின் இதயத்தில் நீ வணங்கியே மகிழ்வோம் இறை உலவே. ஒவ்வொரு இறைவனின் இதயத்தில் நீ வணங்கியே மகிழ்வோம் இறை உலவே. திறம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே, வசந்தமாய் வீரினை உலகேடும் பொழுது வாருங்கள் குலமே. நீரை வார்த்தை மனதுடன் வெண்ணக தேவன் வழிவர வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும். இந்த திருத்தலத்திலே ஒலிக்கின்ற தாரக மந்திரம். கடவுள் நம்மை முழுமையாக அன்பு செய்கிறார் என்பதை ஒவ்வொரு வாரமும் நாம் உணர்ந்து கொள்வதற்கு இந்த கல்லிடைக்குறிச்சி கோடியத்துதர் பதுவை புனித அந்தோணியாருடைய திருத்தலத்தை நோக்கி நன்றி சொல்ல வந்திருக்கின்றோம். இன்னும்
கடவுளுடைய அபரிதமான ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்வதற்கு அவரை நோக்கி நாம் ஜெபிப்பதற்காக வந்திருக்கின்றோம். கடவுள் நம் சார்பாக இருக்கின்ற பொழுது யார் நமக்கு எதிராக இருக்க முடியும்? அவரே நமது ஒளி, அவரே நமது மீட்பு, அவரே நமது கேடயம், அவரே நமது அரண், அவரே நமது மகிழ்ச்சி. அந்த ஆண்டவரை நாம் பற்றி கொண்டு மிகச் சிறந்த முறையில் இந்த வாரத்தை நாம் வழிநடத்தி செல்ல ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக நம் புனித கோடியத்துதர் பதுமை புனித அந்தோனியார் நிறைவாக பொழிந்தருள்வார் என்ற நம்பிக்கையிலே இந்த திருப்பலியில் உருக்கமாக நாம் கொண்டாடுவோம். தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவ குற்ற காரியங்களுக்காக மனம் வருந்தி மன்னிக்க வேண்டும். எல்லாம் நல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் எல்லாம் வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியும் மனதோடு புகழுகின்றோம் உம்மையே வாழ்த்துகின்றோம் உமது ஆராதனை புரிந்து உம்மை வாழ்த்தி படைக்கிறோம். உமது மேலான மாட்சியை பொறுத்து உமது நன்மை கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவனே நிலையில்லாத தென்னரசே ஆற்றலை கொண்டு இலகும் வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக புனித ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராய் இறைவனே இறைவனே தந்தை என்றென்றுமாக உரைத்த இறைவன் மகனே உலகின் பாவம் போக்குபவரே தீரம் மீது இறங்குவி. உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தை வளப்பது வீற்றிருப்பவரே
நீயம் மீது இறங்குவி இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவர் தூயவர் நீ ஒருவர் ஆண்டவர் நீ ஒருவர் உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாற்றியில் இருவர் நீரே. ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, கோடி அற்புத பதவி புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உமக்களாகி எங்களுக்கு கொடையாக தந்தீரே. அதனால் அந்தோணியாருடைய உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் நாங்கள் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை அன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஒருவரின் குற்றம் அனைவருக்கும் தண்டனை தீர்ப்பானது போல ஒருவருடைய ஏற்புடைய செயல் விடுதலை தீர்ப்பானது. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 12 முதல் 15, 17 முதல் 19, மேலும் 20 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதர் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அது போலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு தப்பிக்கொண்டது. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினாதென்றால் அருள் பெருகையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி விழுந்தது. இவ்வாறு சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கின்றது. அந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி நிலைவாழ்வு பெற வழிவகுக்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடல் 134.
தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது காலத்தில் குரலடி தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது ஆதியும் அந்தமும் ஆகினார் ஆதியும் அந்தமும் ஆகினார் மழையின் சீரில் உங்களை வதனம் மனதின் பண்டிகை மழையின் சீரில் உங்களை வதனம் மனதின் பண்டிகை இசை வந்து இசைக்கின்றே இறைவா எளிய குரல் அழிவே ஏழையின் இயல்பையின் இறைவா உன் சிலுவையில் யாவும் தொடர்கின்றது ஏழையின் இயல்பையின் இறைவா உன் சிலுவையில் யாவும் தொடர்கின்றது சமத்துவம் எண்ணில் காணவே சமத்துவம் எண்ணில் காணவே உழைக்கும் கடவுள் உங்கள் இறைவன் பிரியல் ஆரம்பம் உழைக்கும் கடவுள் உங்கள் இறைவன் பிரியல் ஆரம்பம் இசை வந்து இசைவின் இறைவா எளிய குரலடிவே இசை வந்து இசைவின் இறைவா எளிய குரலடிவே இனிய துதிப்புகளோ இசையின் குரலுக்கு தாழங்களே இசை வந்து இசையின் இறைவா எளிய குரலடிவே Hallelujah, 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 Hallelujah. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்காக எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
லூக்கா எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. லூக்கா நற்செய்தி பிரிவு 12 இறை வார்த்தைகள் 35 தொடங்கி 38 முடிய. அக்காலத்தில் உங்கள் இடையை வரிந்து கட்டிக் கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து கட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவில் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவே புகழ். இயேசுவே புகழ். கரங்களை உயர்த்தி இயேசுவே புகழ். இயேசுவே புகழ். இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசு வாழ்க. இயேசு வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிகள், நம்பிக்கைவாதிகள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுப்பது என்னவென்றால், நாம் ஒவ்வொருவருமே விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த விசுவாசத்தின் பொருட்டுதான் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த வாரத்திலே புனிதரை சந்தித்து விட்டு செல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வு, நம்முடைய உள்ளத்திலிருந்து எழக்கூடிய ஜெபங்கள், நிச்சயமாக அந்தோனியாவுடைய திருப்பாதத்துக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இந்த இடத்துல நாம் கூடியிருக்கின்றோம். என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு ஏற்புடையது எது, கடவுளுக்கு ஏற்புடைய செயல் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இன்றைய வழிபாடு நமக்கு அழைக்கப்படுகின்றது. கடவுளை நாம் மயக்கி விடலாமா, கடவுளை வசீகரம் செய்து விடலாமா, கடவுளை ஏமாற்றி விடலாமா? ஒருவேளை இப்படி நினைத்தோம் என்றால் நமது வாழ்க்கையில நாம் தோல்வியை சந்திக்கின்றோம். எதை கொடுத்தும் கடவுளை மயக்கி விட முடியாது. கடவுளை நாம் மயக்கி விடலாம். எப்படி என்றால், கடவுளுக்கு ஏற்புடைய செயல்களை நாம் செய்கின்ற பொழுது, கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது நாம் கடவுளை நாம் வசப்படுத்தி விடலாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைய முதல் வாசகத்திலே பவுல் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். கடவுளுக்கு பிடித்தமானது எது, கடவுளுக்கு பிடிக்காதது எது. என் அன்புக்குரியவர்களே, நாம் பலி செலுத்துகின்றோம். ஆனால் பலி செலுத்துவதை விட கீழ்ப்படிதல் உள்ள பலிதான் மிகச் சிறந்தது என்பதை கடவுள் வெளிப்படுத்துகிறார். என்ன கீழ்ப்படிதல் உள்ள பலி? கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படக்கூடிய ஒவ்வொருவரும் செலுத்துகின்ற பலி உன்னதமான பலி. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே 2 பெயர்கள் ஒப்பிடப்படுகின்றது. ஒன்று ஆதாம், இன்னொன்று ஆண்டவர் இயேசு. ஆதாம் என்ன செய்தார்? ஆதாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கீழ்ப்படிந்தார். ஆதாமால் இந்த உலகத்திலே பாவம் வந்தது, இயேசுவால் இந்த உலகத்திலே வாழ்வு வந்தது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் விவிலியத்தை நாம் திறந்து வாசிக்கின்ற பொழுது கடவுளுக்கு ஏற்புடைய செயல் என்பது என்ன? பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் இதுதான். இயேசு கிறிஸ்துவை நாம் முன்னிறுத்தி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆதாமை அல்ல. ஆதாமுக்கும் அதே ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது.
இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டதோ அதே ஆசீர்வாதம் ஆதாமுக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனான். எப்போது? இந்த பழத்தை தின்றால் நானும் கடவுளாக மாறுவேன் என்ற ஒரு ஆணை. அதனால்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பவுல் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். 5வது அதிகாரத்திலே இறைவசனம் 20 பார்க்கின்ற பொழுது, பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்ப நான் பாவம் செய்து விட்டேன், நான் குற்றம் செய்து விட்டேன், நான் கடவுளுக்கு எதிராக சென்று விட்டேன் என்று சொல்லி யார் ஒருவர் தன் உணர்வோடு மீண்டும் கடவுளை நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் மீட்பு, அவர்களுக்குத்தான் மீட்பு என்பதை உணர்ந்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அதே ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். ஆதாம் எத்தனை தடவை அவன் கடவுளோடு நடந்திருப்பான். அந்த ஏதோம் தோட்டத்திலே ஒவ்வொரு முறையும் அவன் ஆண்டவருடைய கரங்களை பிடித்து நடந்து கொண்டிருந்திருப்பான். தான் மட்டுமல்ல, தன் மனைவியோடு சந்தித்திருப்பான். எத்தனை தடவை என்னவெல்லாம் பேசியிருப்பார்கள். ஆனால் கீழ்ப்படிதல் இல்லாததால், கடவுள் கொடுத்த கட்டளையை மீறி சென்றதால் அவர்கள் கடவுள் கொடுத்த அந்த அருளை இழந்து விட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவருக்கு சாவு என்பது மிகப்பெரிய ஒரு துக்கம் தான். சிலுவை என்பது மிகப்பெரிய ஒரு பாரம் தான். எனவேதான் கெத்செமனே தோட்டத்திலே இந்த சிலுவை சாவை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி அந்த இயேசுவுக்கும் உள்ளே ஒரு பயம் இருந்தது, உள்ளே ஒரு கஷ்டம் இருந்தது, மனக்குழப்பம் இருந்தது. எனவேதான் தன்னுடைய சீடர்களை எல்லாம் விட்டுவிட்டு தனியே சென்று, ஆண்டவரே இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகன்று போகட்டும், ஆனாலும் என் விருப்பம் அல்ல உன் விருப்பம் என்று சொன்னார். அதுதான் கடவுளுக்கு கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்பதுதான் கடவுள் எனக்கு இத்தகைய வாழ்க்கையை தான் கொடுத்திருக்கின்றார், இந்த பாதையை தான் கொடுத்திருக்கின்றார், இந்த பாதையிலே பயணம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். தயாராக இருக்கக்கூடிய எனக்கு கடவுள் வலுவை கொடுப்பார், கடவுள் ஆற்றலை கொடுப்பார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். துன்ப துயரங்களை கண்டு நாம் தப்பித்து செல்ல முடியாது. ஆனால் அந்த துன்ப துயரங்களை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த உணர்வு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கீழ்ப்படிதல் தான் கடவுளுக்கு ஏற்புடைய செயல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அகுஸ்தீனர் அழகாக சொல்வார், கடவுளுக்கு நாம் எப்படி பிரியமுள்ள பிள்ளைகளாக மாற முடியும்? 3 நிலைகள் என்று சொல்வார். கீழ்ப்படிதல், 2வது கீழ்ப்படிதல், 3வது கீழ்ப்படிதல். எங்கே கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அங்கேதான் தாழ்ச்சி இருக்கும், எங்கே தாழ்ச்சி இருக்கிறதோ அங்கேதான் கீழ்ப்படிதல் இருக்கும். என்பவர்களே, இந்த கீழ்ப்படிதல் தாழ்ச்சி இல்லை என்றால் நாம் எவ்வளவுதான் ஆண்டவர் முன்னால் நாம் ஜெபித்தாலும், எவ்வளவு நேரம் தான் ஆண்டவர் முன்னால் மன்றாடினாலும் அந்த ஜெபம் ஆண்டவரை நோக்கி சென்று விடாது. ஏன்? நம்முடைய ஆணவம் என்ன செஞ்சிடும்? அந்த ஜெபத்தை தடுத்து விடும். ஆணவம் தடுத்து விடும். என் கடவுளால தான் முடியுமா? என்னால முடியாதா? என் கடவுள் மட்டும்தான் செய்யணுமா? நான் செய்ய முடியாதா? இப்படி ஒரு ஆணவத்தோடு, ஒரு அகங்காரத்தோடு நாம் எழுப்பக்கூடிய எந்த ஜெபமும் கடவுளை சென்றடைவதில்லை. ஏன்னா சாத்தான் என்ன செஞ்சிருவான்? அந்த ஜெபத்தை தடுத்து நிறுத்தி விடுவான். அன்புக்குரியவர்களே, அதனால்தான் நாம் பார்க்கிற விவிலியத்திலே ஆபிரகாம் எந்த அளவு உயர்த்தப்பட்டார் என்றால் தாழ்ச்சியோடு கடவுளுக்கு ஏற்புடைய செயலை அவர் செய்தார். அவருக்கு எல்லாவற்றையும் விட்டுட்டு போவது என்பது கடினமான காரியம் தான். ஆனால் ஆண்டவர் இங்க கேட்டார். ஆண்டவர் ஏற்புடைய செயல் என்பது என்ன? அவர் கொடுத்த பாதையிலே நாம் பயணம் செய்வது. அதை விட்டு விலகி சென்று விட முடியாது. ஆண்டவர் என்ன கேட்டுவிட்டார்? இதோ உன்னுடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு சொல்லும்போது மறு வார்த்தை பேசாமல் அவர் என்ன செய்தார்? பயணத்தை மேற்கொண்டார், ஆசீர்வதிக்கப்பட்டார், விசுவாசத்தின் தந்தை என்று உயர்த்தப்பட்டார். எனவேதான் நேற்று நாளில் கூட நாம் அவரை வாசித்திருப்போம். நம்பிக்கை என்று சொல்லும் போது நாம் ஆபிரகாமை முன்னிறுத்துகின்றோமே, அந்த நம்பிக்கையினால் தான் கடவுள் அவருக்கு அதை நீதியாக கருதினார், எல்லாவற்றையும் செய்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதே போல தாவீது என்ன செய்தான்? பலி கொடுத்தான். ஆனால் கீழ்ப்படுதலோடு அவன் பலி கொடுத்தான். ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படித்தேன், அதனால் பலி கொடுக்கிறேன். ஆபிரகாம் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்.
கீழ்ப்படிதலோடு பலி செலுத்தினார். அதே போல யாக்கோபை பார்க்கின்றோம். விவிலியத்திலே யாக்கோபு ஆண்டவருக்கு பலி செலுத்தினார். எந்த பாதையில் யாக்கோபு அழைக்கப்பட்டானோ அதே பாதையில் பயணம் செய்வதற்கு, ஆண்டவரிடமிருந்து ஆற்றலை பெற்றுக் கொள்வதற்கு அவன் பலி செலுத்தினான். என்பதற்குரியவர்களே, கடவுள் கேட்பது என்ன? கீழ்ப்படிதல் உள்ள பலி. கீழ்ப்படிதல் உள்ள கடவுளுக்கு எது விருப்பமோ அதை நான் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது சவுல் பலி கொடுத்தான். ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவருடைய வழியையும் கண்ணோக்கவில்லை. காரணம் என்ன? அவன் ஆண்டவரை ஏமாற்றினான். ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை மீறி சென்றான். மீறி விட்டவன் என்ன செய்தான்? இந்த வழியை கொடுத்து எப்படியாவது நான் ஆண்டவருடைய மனதை நான் மாற்றி விடுவேன் என்று நினைத்தான். ஆண்டவர் அதற்கு மயங்கவில்லை. ஆண்டவர் கேட்டது என்ன? அவன்கிட்ட என்ன சொன்னேன்? அங்கே எல்லா பொருளையும் விட்டு விட்டு வா என்றுதான் சொன்னேன். நீ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து நீ எதற்கு எடுத்துக்கொண்டு வந்தாய் என்று நான் கேள்வி கேட்ட போது நீ சொன்ன வார்த்தை என்ன? உமக்கு பலி கொடுப்பதற்காக அந்த பலி எனக்கு தேவையில்லை, உன்னுடைய கீழ்ப்படிதல் தான் தேவை. உன்னுடைய கீழ்ப்படிதல் தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களை நாம் நிறைவேற்றுவதற்காக ஆலயம், திருத்தலங்கள் என்று சொல்லி நாம் ஓடோடி கொண்டிருக்கின்றோம். ஓடோடி கொண்டிருக்கக்கூடிய நாம் இறைவனின் விருப்பம் என்ன, இறைவனுடைய திட்டம் என்ன, இறைவனுடைய திருவுளம் என்ன, அந்த திருவுளத்திற்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய லஞ்சம் வாங்கிட்டு நிறைய கொள்ளை அடிச்சுட்டு நான் கொண்டு போனதுனால என்ன இல்லை? ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம் கடவுள் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? அடுத்தவருக்கு தீங்கு செய்யாதே, அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தும்படியாக உன்னுடைய செயல்கள் இருக்கக்கூடாது. என்புக்குரியவர்களே, கடவுளுக்கு நான் கொடுப்பதை கடவுள் ஏற்றுக்கொள்வார். கடவுள் ஏற்றுக்கொள்வார். ஆவேலின் காணிக்கையை ஆண்டவர் கண்ணுற்றது போல நாம் கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தையும் செயலையும் ஆண்டவர் கண்ணோக்குவார். கடவுளுடைய பார்வையில் சிறியது பெரியது என்பது பிரச்சனை இல்லை. மாறாக நாம் எந்த மனநிலையிலே கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. எனவேதான் இந்த முதல் வாசகம் நமக்கு மிகச்சிறந்த முறையிலே நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாக அமைந்தது. தண்டனை தீர்ப்பாக அமைந்தது. ஆதாம் செய்த குற்றம் எல்லா மனிதருக்குமே அது தண்டனை தீர்ப்பாக அமைந்தது. நாம் ஒன்றே நினைச்சுக்கிட்டோம், நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் பிறரை பாதிக்கும் என்று நினைக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல், நல்ல செயல் செய்தோம்னா அது நல்ல விளைவை ஏற்படுத்தும். கெட்ட செயல் செய்யணும் அப்படின்னா அது கெட்ட விளைவை ஏற்படுத்தும். அதை நினைச்சுக்கணும். அதனால்தான் ஆதாம் செய்த அந்த கெட்ட செயல் இந்த மனுகுலத்தில் இன்று வரை பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒரு நல்ல செயலை செய்கின்ற பொழுது அது பிறருக்கு நல்ல ஒரு பயனை கொடுக்கும். எடுத்துக்காட்டா பாருங்களேன், கோயிலுக்கு போறோம், காணிக்கை போடுறோம். ஒரு காணிக்கை போடுகின்ற பொழுது நம்ம பிள்ளை கையில கொடுத்து போடுகின்ற பொழுது அது என்ன செய்யும்? ஒரு நல்ல மதிப்பை கொடுக்கும். அதே போல வெளியில எத்தனையோ மக்கள், ஏழைகள், எளியவர்கள், வறியவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களே பார்த்து கொடுக்கின்ற பொழுது இதெல்லாம் ஒரு நல்ல காரியத்தை கொடுக்கும். கோயிலை விட்டு வெளியில போறோம், யாரையும் வந்து ஒரு 5-6 கெட்டவார்த்தை பேசிட்டு போறோம்னு சொன்னாலே அதுவும் என்ன செய்யும்? பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த வார்த்தை கேட்கக்கூடிய பிள்ளைகளை எளிதாக என்ன செய்யும்? அடுத்த தடவை பேசுது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்துல எப்படிப்பட்ட ஒரு விளைவை ஏற்படுத்துகின்றோம்? நேர்மறை சிந்தனையோடு நாம் ஒரு இடத்திற்கு சென்று வருகின்றோமா, அல்லது எதிர்மறை சிந்தனைகளை நாம் ஒரு இடத்துல விட்டுவிட்டு வருகின்றோமா? ஆதாம் செய்த பாவம் இன்றும் இந்த பூமியை தாக்கிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே இயேசு கிறிஸ்து செய்த செயல் இன்றும் இந்த உலகத்திலே நிறைவான ஒரு ஆசிரியை கொடுக்கின்றது. பிரியமானவர்களே, மீட்பு இயேசுவிடம் வந்து வருகிறது, ரட்சிப்பு இயேசுவிடம் வந்து வருகின்றது. நாம் இயேசுவை உற்று பார்க்க வேண்டும். அந்த இயேசுவை உற்று பார்த்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அபரிதமாக பெற்றுக் கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எப்படிப்பட்ட பணியாளர்களாக இருக்க வேண்டும்? விழித்திருக்கக்கூடிய பணியாளர்களாக ஏன் விழித்திருக்கணும்? நம்முடைய ஆன்மா விழித்திருக்க வேண்டும். கண்கள் மட்டும் அல்ல, ஆன்மா விழித்திருக்கிறதா? ஆன்மா எதுக்கு விழித்திருக்கணும்? நன்மை எது, தீமை எது? தீமையை விட்டுவிட்டு நன்மை மட்டுமே பற்றி கொள்ளக்கூடிய கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும். ஒருவேளை நாம் விழித்திருக்கவில்லை என்றால், நமது ஆன்மா உறங்கிவிட்டது என்றால்,
எளிதாக தீமையை பற்றிக் கொள்வோம். எளிதாக பற்றிக் கொள்வோம். கடவுளுடைய அருள் இருக்கின்றது. பவுல் சொல்வது போல பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வடிந்து கொண்டிருக்கிறது. உண்மைதான். ஆனால் நான் பாவம் செய்து விட்டேன், நான் குற்றம் செய்து விட்டேன், நான் கடவுளுடைய கட்டளைக்கு எதிராக சென்று விட்டேன் என்ற அந்த உணர்வு வேண்டுமே. யார் ஒருவர் நான் பாவம் செய்து விட்டேன் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் மீட்பு. அவர்களுக்கு தான் ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையிலே சிந்திய அந்த இரத்த துளிகள் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும், அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஒருவேளை நான் உணர்வே இல்லை, பாவம் செய்துட்டு இருக்கேன் நினைச்சோங்களேன், அருள் நமக்கு கிடைச்ச என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. வீணா தரிசு நிலத்துல பாஞ்ச தண்ணி மாதிரிதான். ஒரு பிரயோஜனம் கிடையாது, யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் நாம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். அதை பெற்றுக் கொள்வதற்கு நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கின்றோம். கடவுளுடைய அருள், ஆற்றல், வலிமை, வல்லமை நாம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கொடுக்கப்படும். நாம் சொல்ல வேண்டிய காரியம் இதுதான். ஆண்டவரே, இந்த உலகத்திலே என்னை மனிதனாக படைத்ததற்காக நன்றி கூறுகின்றேன். அதே போல நீர் வகுத்த அந்த பாதையில் பயணிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நான் பயணம் செய்வதற்கு உனது ஆற்றலை கொடு. நான் பயணம் செய்வதற்கு உன்னுடைய வல்லமையை கொடு. ஒருவேளை கரடுமுரடான பாதையாக இருக்கலாம், நான் கண்ணீர் வடிக்கக்கூடிய பாதையாக இருக்கலாம், ஆனால் நீ என்னோடு இருந்தருளும். நான் எதற்கும் அஞ்சுவேன். ஆமென். கண்களை மூடி கரங்களை குவித்து அற்புதமான நேரத்திலே நாம் ஒவ்வொருவரும் ஜெபிப்போம். எந்தவித பராமரிக்கும் இடம் பெறாமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மை தொட வேண்டும். எல்லாரும் எழுந்து கொள்வோம், எல்லாரும் எழுந்து நிற்போம். பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிகிறது என்பதை பவுல் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இயேசு நமக்காகத்தான் இறந்தார், இயேசு நமக்காகத்தான் உயிர்த்தான் என்ற மிகப்பெரிய ஆழமான சிந்தனையை பவுல் நமக்கு தருகின்றார். கண்களை மூடிக்கொள்வோம், கரங்களை குவித்துக் கொள்வோம். ஆண்டவரோடு நாம் பேச போகின்றோம். எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக தந்தையே அறிவார். இதோ இந்த நண்பர்கள் திருப்படிக்காக நன்றி செலுத்துகின்றோம். உங்களுடைய அற்புதர் பதுவை அந்தோனியாருடைய திருத்துவதற்கு திரு பயணிகளாக பல்வேறு இடங்களில் பல்வேறு பங்குகளில் இருந்து நாங்கள் ஓடோடி வந்திருக்கின்றோம். உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ உற்று பாரும். ஆண்டவரே, நீ எவ்வளவு உயர்ந்தவர், நீ மாண்புக்குரியவர். எங்களை எல்லாம் ஒரு அன்பின் சாயலை படைத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். ஏதோ ஒரு காரணத்தினாலோ நாங்கள் உம்மை விட்டு விலகி சென்று விட்டோம். மீண்டும் பாவத்தில் இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்வதற்காக உம்மை நோக்கி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். எத்தனையோ தடவை நான் ஜெபித்திருக்கிறேன், எத்தனையோ தடவை நான் புலம்பி இருக்கின்றேன், எத்தனையோ தடவை நம்முடைய திருத்தலத்திலிருந்து கண்ணீர் வடித்திருக்கின்றேன். ஆண்டவரே, இப்போதும் கண்ணீர் விடுகின்றேன், புலம்புகின்றேன், ஜெபிக்கின்றேன், விண்ணப்பிக்கின்றேன். ஆனால் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கண்ணீரை துடையும். ஆண்டவரே, இனி எத்தனை நாள் நான் இப்படியே இருக்க வேண்டும்? என் இழிவு நிலையை நீர் மாற்ற மாட்டீரா? ஆண்டவரே, என் முகமாட்டத்தை நீர் போக்க மாட்டீரா? ஆண்டவரே, உம்மை தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்யும் தெய்வம் நீ. இதோ உம்மை நோக்கி நாங்கள் உருக்கமாக ஜெபித்துக் கொண்டே இருக்கின்றோம். கடந்த ஞாயிறன்று நாங்கள் வாசித்த முதல் வாசகத்திலே மோசே கரங்களை உயர்த்தி ஜெபித்தது போல ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தினுடைய உணர்வுகளோடு நாங்கள் சந்திக்கக்கூடிய போராட்டங்களோடு இதோ ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களை உமது செவிகளிலே விடட்டும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் பார்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்கட்டும். ஆண்டவரே, சிறப்பான நாளில உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்தருளும். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று சொல்லி தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதித்தேன். எங்களுடைய குடும்பத்தினுடைய நிலைமையை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு பயமாக இருக்கிறது. எங்களுடைய எதிர்கால சந்ததி எப்படி வாழுவோம் என்று சொல்லி பல நேரத்திலே அச்சப்படுகின்றோம், கணக்கம் இருக்கின்றோம். ஆண்டவரே,
எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தருளும். அவர் நம்பிக்கையுள்ள இடத்தில் ஆண்டவர் நம்பிக்கையை வைத்தருளும். குடும்பத்திலே அமைதியை கொடுத்தருளும். ஆண்டவரே, சமாதானம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், ஒற்றுமை இல்லாமல் பல நேரத்திலே பிரிந்து கிடக்கின்றோம். நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி இதோ நான் பந்தியில் ஜெபிப்பேன் என்று சொன்ன இயேசுவினுடைய ஜெபத்தை போல ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே ஒற்றுமையை கொடுத்துள்ளோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் இணைந்து உருக்கமாக ஜெபிக்கக்கூடிய, ஒற்றுமையாக உம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துள்ளோம். ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் நீர் தரும் பரிசு, ஆண்டவரே பிள்ளைகள் நீர் தரும் கொடை. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக இப்போது நாங்கள் உருக்கமாக எங்களையே அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். திருமண வயதிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ தடவை திருமண காரியங்கள் தடைபட்டு போய்கொண்டே இருக்கின்றது. ஆண்டவரே, தோபித்த புத்தகத்திலே திருமண வாழ்வை நீர் முறைப்படுத்தினீர். ரஃபேல் அதிதூதரை அனுப்பி அந்த திருமண வாழ்வை நீர் சீர்படுத்தினீர். அவர்களோடு உடனிருந்து எல்லா மங்களமும் உண்டாவதாக என்று சொல்லி அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். இதோ திருமண காரியங்களால் காயமுற்றிருக்கக்கூடிய, பரிதவித்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆண்டவரை உற்று பாரும். அந்த குடும்பத்திலே மங்களகரமான நிகழ்ச்சிகளை ஆண்டவரை நீரை முன்னிட்டு ஏற்பாடு செய்தருளும். ஆண்டவரே, திருமணம் முடித்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனிக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இழிவான நிலை, கேவலமான நிலை, ஐயோ இந்த சமூகம் என்னை தூற்றுகிறது, என்னுடைய வயிற்றிலே குழந்தைகளை என்று சொல்லி உற்றார் உறவினர்களே எல்லாரும் என்னை இழிவுபடுத்துகிறார்கள் என்று சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரை ஆசீர்வதித்தருளும். கர்ப்பத்தின் கனியை உருவாக்கி கொடுத்தருளும். பழைய ஏற்பாட்டிலே அண்ணாவினுடைய திருவயிற்றை ஆசீர்வதிக்கிறேன், நீ மன நிறைவோடு செல், ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்பார் என்ற அருமையான வார்த்தையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, வயதானாலும் எலிசபெத் அவருடைய வாழ்விலே மகிழ்ச்சியை கொடுக்கிறேன். ஆண்டவரே, இதோ இந்த இடத்துல குழந்தை பாக்கியத்துக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்வை நீர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் அருள் மாற்றம் அவர்களுக்கு நிறைவாக இருக்க சொல்கிறோம். ஆண்டவரை, சிறப்பாக வயது வந்த இளைஞர்கள், இளம்பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்துள்ளோம். இந்த குடும்பத்துக்கு பாரமாக இருக்கிறேனே, இந்த குடும்பத்துக்கு பாரமாக இருக்கிறார் என்று சொல்லி கவலைப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, நோய் நொடியினால் அவதிப்படக்கூடிய பிள்ளைகளை உற்றுப்பார். இசையா மன்னனுடைய நோயை நீக்கி 15 ஆண்டுகள் உடைய வாழ்நாளை நீடிக்க செய்கிறேன். உடல் உள்ள நோயினால் அவதிப்படக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் இரக்கத்தோடு உற்றுப்பார். விடுதலை பெறும் நூலிலே நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவருக்கு வெளிப்படுத்தினேன். ஆண்டவரை, கலிலேய கடலோரமாய் நடந்து சென்ற போது எத்தனையோ புதுமைகளை செய்கிறேன். ஆண்டவர் ஆடையை தொட்டாலே குணப்பெறுவேன் என்று சொல்லி ஆடையை தொட்டு குணப்பெற்ற வெறும் பாடுள்ள பெண்ணை போல ஆண்டவர் நம்பிக்கையோடு உண்மை அணுகி வந்து நோயோடு இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மார்க் நற்செய்தியிலே படுத்த படுக்கையாக இருந்த மனிதனை 4 பேர் சுமந்து வந்து உமது முன்னால் அவனை கொண்டு வந்த போது அவன் மீது இரக்கம் கொண்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு செல் என்று சொல்கிறேன். இதோ இல்லத்திலே, வீடுகளிலே நோயினால் அதிப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு இதோ நாங்கள் சுமந்து வருகின்றோம். அவர்களது பெயரை சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்களுக்கு விடுதலை கொடுத்துடணும், நோயிலிருந்து விடுதலை கொடுத்துடணும். ஆண்டவரை, வீட்டை கணக்கி ஒப்புக்கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவரை, வீட்டை ஆசீர்வதித்துள்ளோம். ஆண்டவரை, இஸ்ராயல் மக்களுடைய வீட்டை நீ பாதுகாக்கிறேன். தீய கட்டுகள் நுழையாமல் அவர்களுடைய இல்லத்தை நீ பாதுகாக்கிறேன். ஆண்டவரை, எங்களுடைய வீட்டை நீ பாதுகாத்துள்ளோம். தீய கட்டுகள், அதலான சக்திகள், மனிதனுடைய தேவையில்லாத பார்வையில் அனைத்தும் நீங்கள் விடுதலை கொடுத்துள்ளோம். ஆண்டவரே, எத்தனையோ தடவை உழைத்து விட்டோம் ஆண்டவரே, ஆனால் உழைத்த காசெல்லாம் எங்களுக்கு தங்க வட்டி இருக்கு. ஆண்டவரே, உழைத்த பொருளாதாரம் எங்களோடு இருக்க வட்டி என்று சொல்லி புலம்பக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, அவருடைய உழைப்புக்கு ஏற்ற பயனை கொடுத்து ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, சகை வீட்டுக்கு சென்று இந்த வீட்டு உண்டாயிற்று என்று சொன்னீர். மார்த்தாள் மரியாம் சென்று மகிழ்ச்சியை கொடுத்தீர். ஆபிரகாமின் தலைமுறை முழுவதும் நீர் ஆசீர்வதித்தீர். அதே போல எங்கள் வீட்டையும், எங்கள் வீட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரை, படிக்கின்ற குழந்தைகளுக்கு நல்ல அறிவை கொடுத்தருளும், ஞானத்தை கொடுத்தருளும். தீமைகளை விட்டுவிட்டு நன்மைகளை பற்றி
வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுத்துள்ளோம். ஆண்டவரே, அந்த அருள் மாற்றலும் நிறைவாக இருப்பதாக இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவும் கோடி அற்புத பதவி புனித அந்தோணியாருடைய பரிந்துரை வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் 304. வாழ்வை உமக்கு பலியாய் தந்து அன்பாலே வாழ்வை உமக்கு பலியாய் தந்து அன்பாலே இறைவா உம்மில் இணையவாழ் இருந்தும் பயன இறைவா உம்மில் இணையவாழ் இருந்தும் பயன ஈரத்தில் நீ தந்த வாழ்வை தந்த இழப்பெண்ணே இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும் இறைவா உன்னோடு இணைதாக வேண்டும் இணைதாக வேண்டும் இணைதாக வேண்டும். இனியவர்களே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த நண்பர்கள் திருப்படி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருநாளை அனைத்து நன்மைக்காகவும் மது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை கூடி அற்புதரிலும் புனிதன் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிற காணிக்கை தயவாய் ஏற்றவிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாற்றளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவனையாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கோடியத்துதர் பதுவை புனித அந்தோணியாருடைய நாளில் தாய் திருச்சபை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய விசுவாசமிக்க வாழ்க்கையை எடுத்துக்காட்டார். அதற்கு வலுவூட்டியின்றி அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானகனிகளோடு ஒன்றிணைந்து
நாங்களும் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாகும். அவர் பாடுபட உலகழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கேட்டு தாம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது, அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது, அனைவரும் இதிலிருந்து வாங்கி தருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் கொடுக்கப்படும் கிறிஸ்துவினுடைய தெய்வீக ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று கொடுக்கப்படக்கூடியது. இதை நினைவாக நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வன்கொள்ளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். நாங்கள் கிறிஸ்துவின் இலக்கினையும் உயிர்ப்பின் நினைவு தொடர்ந்து வாழ்தலின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நாம் ஒப்புக்கொள்கின்றோம். உன் திருமணின்று உமக்கு ஊழியம் சொல்லிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொண்ட நீங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவி இருக்கும் ஒரு திருச்சபை நினைவு கொண்டவர்கள் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர், குருக்கள், துறவிகள், பொதுநலத்தினர் ஆகிய அனைவரோடும் இந்த கல்வாரி திருப்பலியில கருத்துக்களை ஒப்புக்கொடு ஜெபிக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும், நம்பிக்கையோடு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கக்கூடிய அனைவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், நாளிலே நாம் நினைவு கூறக்கூடிய ஆன்மாக்களையும், சிறப்பாக விபத்திலே மரணமடைந்த ஒவ்வொரு ஆன்மாவையும், யாரும் முடியாத ஆன்மாக்களையும் நீ இரக்கத்தோடு நினைவு கூறுகிறார்கள்.
கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்த புனிதர்கள், புனித அந்தோனியார் மற்ற புனிதரோடு இணைந்து தோழமை உறவில் உம்மை புகழ்கேத்து மரமருள்ள உம்மை அன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாரொரு பயமும் இன்றி நடமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. உலகம் தர முடியாத அமைதியை தருவேன் என்று சொன்னேன். அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி உங்கள் குடும்பத்திலே தங்கும் என்று வாக்கு கொடுத்தேன். அதுவரை அந்த அமைதியை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றினார்கள். நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் பாராமல் நாங்கள் உம்மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையின் பொருட்டு ஆண்டவரை உங்கள் திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார்கள். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இறைவனின் சன்மாரியே எங்கள் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சன்மாரியே உலகின் பாவம் போக்கும் இறைவனின்
செம்மறியே எங்களுக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் சன்னதி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள் தன் கீழ்ப்படிதலால் கடவுளுக்கு ஏற்புடைய மனிதராக தன்னையே மாற்றிக்கொண்ட தெய்வம். இவர் தருகின்ற இந்த புனிதமான விருந்துக்கு அழைத்து பெற்ற நாம் எல்லோரும் பெயர் பெற்றோர். என்னை காக்கும் திருவிழா வாழ்வதாக. கிறிஸ்தியேசுவுக்குள் பிரியமானவர்களை, தங்களையே முழுமையாக தயார் செய்திருக்கின்ற கத்தோலிக்க திருச்சபை மற்றும் திவ்ய நற்கருணை பெற்றுக்கொள்ள விளையாட்டோடு விளக்கின்றேன். பாடலில் 470. தாயான தெய்வமே, துணையான செல்வமே, தேர்தலில் கவி உரைத்து இடமும் உண்மை வாழ்த்துவே. தாயான தெய்வமே, தாயான தெய்வமே, துணையான செல்வமே, தேர்தலில் கவி உரைத்து இடமும் உண்மை வாழ்த்துவே. தாயான தெய்வமே. ஆடி உன்னை சரணடைந்து பாசமழை பொழிந்தாய், கோடி நலம் செய்தாய், என் குறைகளெல்லாம் தீர்த்தாய். ஆடி உன்னை சரணடைந்து பாசமழை பொழிந்தாய், கோடி நலம் செய்தாய், என் குறைகளெல்லாம் தீர்த்தாய். கரை காண உன் நட்பில் நான் வாழ்கிறேன், கரபோக்கி உன் பாடு நான் பாடுவேன். கரையான உன்னில் நான் வாழ்கிறேன், கரபோக்கி உன் பாடு நான் பாடுவேன். தாயான தெய்வமே, துணையான செல்வமே, தேர்தலில் கவிமுனை இடமும் உன்னை வாழ்த்துவேன். தாயான தெய்வமே. அஞ்சமென்று உன்னையே செந்தமிழில் பாடினேன், அன்போடு வாழ்ந்திட நல்ல மனம் தந்தாய். அஞ்சமென்று உன்னையே செந்தமிழில் பாடினேன், அன்போடு வாழ்ந்திட நல்ல மனம் தந்தாய். உன் வழியில் உண்மையாய் நாள் வாழ்ந்திட உலகெங்கும் நீ வாழ்ந்து சக்தியாகினாய். உன் வழியில் உண்மையாய் நாள் வாழ்ந்திட உலகெங்கும் நீ வாழ்ந்து சக்தியாகினாய். தாயான தெய்வமே, துணையான செல்வமே, தேர்தலில் கவிமுனை தினமும் உன்னை வாழ்த்துவேன். தாயான தெய்வமே.
அன்பிற்காக ஏகிடும் எந்த ஆசை ஓய்ந்திடும் அளவில்லாத அன்பினால் நேசம் அரவணைத்திடும் அன்பிற்காக ஏகிடும் எந்த ஆசை ஓய்ந்திடும் அளவில்லாத அன்பினால் நேசம் அரவணைத்திடும் நினைவினாலே இவர்கள் யாவும் ஆகிறவே நீங்கிடாமல் நிறைவில் நேசம் தினமும் தொடர்ந்திடும் நினைவினாலே இவர்கள் யாவும் ஆகிறவே நீங்கிடாமல் நிறைவில் நேசம் தினமும் தொடர்ந்திடும் தாயான தெய்வமே துணையான செல்வமே தெய்வமே கவிமுறை தினமும் உன்னை வாழ்த்துவே தாயான தெய்வமே. மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, கோடியற்புதர் பதவி புனித அந்தோணியாரின் நாளை கொண்டாடி விண்ணக விருதில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றலை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நோயாளர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரை உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. தூயவர்கள் உமது வல்லமை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். தூயவர்களை உள்ளத்து விருப்பம் நிறைவு பெறச் செய்தீர். புனித அந்தோணியாரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் புனித அந்தோணியாரை உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. எல்லாம் அளிக்கும் இறைவா, நோயற்றோர் உடல்நலம் தேடி உம்மிடம் வந்தார்கள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நோயற்றோராகிய நாங்கள் தாழ்மையோடும் நம்பிக்கையோடும் உம்மை நாடி வந்திருக்கிறோம். உடல் மன நோயால் வருந்தும் உம் ஊழியரை பாரும். உம் மகளான எங்களுக்கு ஆறுதல் தாரும். இத்திருத்தலத்தை தேடி வந்துள்ள எல்லா நோயாளர்களையும் சந்தித்து தொட்டு நலமாக்கி எங்களுக்கு துணையாகிறோம். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் நலமடைபடி அருள் புரியும். நீர் எங்களுக்கு அருளும் வாழ்நாளெல்லாம் உமது நன்மைத்தனத்துக்கும் நலமாக்கும் ஆற்றலுக்கும் நாங்கள் சான்று பகிர செய்துள்ளோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வல்லமை பொருந்திய கோடி அற்புதரான பதவி புனித அந்தோணியாரின் பரிந்துரையா நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை ஆதரிக்க உங்களோடும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை நலமாக்க உங்களுக்குள்ளும் உங்களை ஆசீர்வதிக்க மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள கடவுள் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு கீழ்ப்படியுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். ஆண்டவர் நம்மோடு. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய நம்மோடு இணைந்து பணி செய்வதற்காக அருள் சகோதரர் ஜோபி சகோதரர் வந்திருக்காங்க. இந்த ஆண்டு நம்மோடு இணைந்து நம்முடைய இறைப்பணி அனுபவத்தை இந்த இடத்தில் பெற்றுக் கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருடைய சார்பாக அவர்கள் ஜோபி சகோதரரை நான் வரவேற்கிறேன். இதனாலே நம்மோடு இணைந்து சொல்லிட்டு அருள் ஐயோ ஒன்று வருத்தந்தை ஆரைக்கெல்லாம் சொல்லுகிறோம். அவர்களாம் மனமாத நன்றிகளை இந்த நாட்களிலே நம்முடைய திருத்தலத்துக்காக நண்பர்கள் இருந்த சகோதர சகோதரிகள் இழந்த குழுவை சார்ந்த சீசராயுதான் அப்பா சமுத்திரம் ஜான்சன் அந்தோட தாபின் கலைச்சல் நம்முடைய தனித்து உள்ளவர்களுக்கு மனமாத நன்றிகளை நாம் பிரார்த்திக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, திருத்தலத்தை வளர்ச்சிக்காக நண்பர்கள் தரக்கூடிய ஒரு நண்பருடைய காரணத்துக்காக
நீங்க நன்கொடைகள் கொடுக்கிற பொழுது நம்முடைய திருத்தல விற்பனை அங்காடிக்கு கொடுங்க. அங்கே வந்து நன்கொடை ரசீதை பெற்றுக்கொண்டு அப்படி நான் அன்போடு அழைக்கிறேன். அதை தவிர நீங்க ஆசனத்துக்காக கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த உண்டியல் பெட்டியில உங்களுடைய காணிக்கை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை தவிர நீங்கள் வந்து பங்கு தந்தையாக என்னையும் என்னுடைய அறையை சந்தித்து என் நன்கொடைகளை கொடுத்து உங்களுடைய ரசீதை பெற்றுக்கொண்டு அப்படி நான் அன்போடு அழைக்கிறேன். நண்பர்கள் மதுவை நகருக்கே பெரும் புகழாம் இங்கு கல்லிடை குறிச்சி ஆலயமா. மதுவை நகருக்கே பெரும் புகழாம் இங்கு கல்லிடை குறிச்சி ஆலயமா. புதுமை செயல்களுக்கு கணக்கில்லையா, புதுமை செயல்களுக்கு கணக்கில்லையா. உங்கள் புனித மனத்தால் தேடி வந்தோம், உங்கள் புனித மனத்தால் தேடி இறைவனை புனித தோழியாரே இயேசுவை கரங்கள் நீரே, இயேசுவை கரங்கள் இறைவனை புனித தோழியாரே. இறைவன் படைத்த அழகுமயம் அதில் மனிதற்கு துணை சிறப்புமயம். இறைவன் படைத்த அழகுமயம் அதில் மனிதற்கு துணை சிறப்புமயம். அழைகள் இறைவனின் கருணை மயம், அழைகள் இறைவனின் கருணை மயம். இங்கு புனிதம் இறைவனே இன்பமயம், இங்கு புனிதம் இறைவனே இன்பமயம். இறைவனை புனிதரின் தோழியாரே இயேசுவை கரங்கள் நீரே, இயேசுவை கரங்கள் இறைவனை புனிதரின் தோழியாரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை நற்கருணை எல்லாம் தொழுகையும் புகழும் போற்றியும் வாழ்ச்சிமையும் எங்களை வாழ வேண்டும்.
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே வாழ்க. இயேசுவே வாழ்க.